ஜாதியை சொல்லி குறிப்பிட்ட ஜாதியின் பெயரிலே கொள்முதல் செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அரசு திட்டமிட்டு வன்முறையை தூண்டுகிறது. மராத்தான் போட்டி நடத்துவதாக சொல்லி குளிரிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 மாணவ மாணவிகளுக்கு மேல் மயக்கமடைந்து இருக்கிறார்கள். ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் விளையாட்டுத்துறை துணை முதலமைச்சர் கீழே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சிறப்பாக வேகமாக துடிப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய துறையில இன்றைக்கு மாணவ மாணவிகள் அல்லாடுகின்றார்கள். என்றைக்கெல்லாம் திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் தமிழகத்துடைய மாநில உரிமைகள் விட்டுக் கொடுக்கப்படுகிறது, இல்லை பறிக்கப்படுகிறது. அவர் என்னடா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் போனா சாராய ஃபேக்டரி நினைச்சிருப்பாரு, பிராண்டி கடை நினைச்சிருப்பாரு. அவர் தான் இது மறைமுகமாக இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு தாக்குதல். திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகின்ற சமூக நீதியை கடைபிடிப்பதாக சொல்லுகின்ற ஸ்டாலினுடைய அரசிலே இன்றைக்கு விழுப்புரம் நகரத்திலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு பொதுமக்களால் விவசாயிகளால் வைக்கப்பட்டுள்ளது. பொங்கல் தொகுப்பு என்ற பெயரில் கரும்பு கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்த கரும்பு கொள்முதல் செய்வதிலே இந்த திமுக அரசு விழுப்புரம் நகரம் பிடாகம் ஊராட்சி குயிலாப்பாளையத்திலே கரும்பு விவசாயிகளிடமிருந்து அந்த கரும்புகளை கொள்முதல் செய்கின்ற போது 2 கட்டு கொடுத்தால் போதும், 3 கட்டு கொடுத்தால் போதும் என்று சொல்லப்படுகிறது. அதைவிட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, ஜாதியை சொல்லி கொள்முதல் செய்யப்படுவதாக அங்கு இருக்கிற விவசாயிகள் அந்த கொள்முதல் செய்ய வந்த அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் செய்திருக்கிறார்கள். இதுவரை கேள்விப்படாத ஒரு அரசு, ஒரு நிகழ்ச்சி. அரசு கொள்முதல் செய்கிறதை ஜாதியின் பெயரால் கொள்முதல் செய்வதை இன்றைக்கு மக்கள் உதித்தெழுந்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. தென் மாநிலங்களே மதக்கலவரம் ஜாதி கலவரம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே தமிழகம்தான் ஆணவ கொலை அதிகமாக நடைபெறுகிறது என்று நாங்கள் சொல்லவில்லை. அவர் கூட்டணியிலே அங்கம் வகித்து கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி உடைய செயலாளர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு அரசு கொள்முதல் செய்கின்ற அந்த விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்கின்ற கரும்பை முழுமையாக கொள்முதல் செய்யாமல் ஏக்கருக்கு 2 கட்டு 3 கட்டு என்று கொள்முதல் செய்வதுடன் மட்டுமில்லாமல் ஜாதியை சொல்லி குறிப்பிட்ட ஜாதியின் பெயரிலே கொள்முதல் செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அரசு திட்டமிட்டு வன்முறையை தூண்டுகிறது என்ற சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இங்கே எப்படி தமிழகத்திலே அரசு செயல்படாமல் முடங்கியிருக்கிறதோ, விழுப்புரம் மாவட்டத்திலையும் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக எப்படி தந்தையைப் போல தனையன் மகனும் அவருக்கு எப்படி நிர்வாகம் என்ன நடக்குது என்பது தெரியலையோ, அதே போன்று இன்றைக்கு துணை முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய துறையில் என்ன நடக்குது என்று தெரிகிறதா தெரியலையா என்று தெரியவில்லை. மராத்தான் போட்டி நடத்துவதாக சொல்லி விடிய காலை 3 மணிக்கு எல்லாம் அந்த இளைஞர்களையும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் வரவழைத்துவிட்டு குடிப்பதற்கு தண்ணீரிலே கடும் குளிர், மார்கழி குளிர் கடுமையாக இருக்கிறது. இந்த குளிரிலே குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 மாணவ மாணவிகளுக்கு மேல் மயக்கமடைந்து இருக்கிறார்கள். ஒரு முன்னேற்பாடு இல்லாமல், எந்த திட்டம் இல்லாமல் இன்றைக்கு இந்த விளையாட்டுத்துறை துணை முதலமைச்சர் கீழே செயல்பட்டு கொண்டிருக்கிற சிறப்பாக வேகமாக துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய துறையில் இன்றைக்கு மாணவ மாணவிகள் இன்றைக்கு அல்லாடுகின்றார்கள்.
இன்னொரு மாவட்டத்திலே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஊடகத்தில் தான் பார்த்தேன், நீங்கள் தான் போட்டீங்க, நீங்கள் தொலைக்காட்சியிலும் ஊடகத்தில் நீங்கள் தான் காட்டியிருக்கிறீங்க. மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டியிலே கலந்து கொள்ள அந்த மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு, காலையில் வந்த சாப்பாட்டை 2 மணிக்கு கொடுக்குறார்கள். ஊசி போய் அழுகி போய் அந்த சாப்பாடை எல்லாம் தூக்கி எறிகிறார்கள். உடை மாற்றுவதற்கு இடமில்லை, பெண் பிள்ளைகள் உடை மாற்றுவதற்கு இடமில்லை. இப்படி திட்டமிடாத ஒரு துறை அமைச்சர் கவனம் செலுத்தினால்தான் அது செயல்படும். இப்படி இந்த அரசு இந்த செயல்பட்டு, இதுதான் திராவிட மாடல் அரசா? ஜாதியின் பெயரில் மதத்தின் பெயரில் கொள்முதல் பெறுறது தான் திராவிட மாடல் அரசா? இதுதான் சமூக நீதியா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று, என்றைக்கெல்லாம் திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ, அது கருணாநிதியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, ஆட்சி பொறுப்புகளோ அன்றைக்கெல்லாம் தமிழகத்தினுடைய மாநில உரிமைகள் விட்டு கொடுக்கப்படுகிறது, இல்லை பறிக்கப்படுகிறது. இது ஏதோ அரசியலுக்காக சொல்லுகின்ற குற்றச்சாட்டு இல்லை. இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு யுஜிசி என்கின்ற பல்கலைக்கழக மானிய குழு இன்றைக்கு ஒரு விரைவு மாதிரி சட்டத்தை இன்றைக்கு டிராஃப்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. யுஜிசியினுடைய டிராஃப்ட் வெளியிட்டிருக்காங்க, செயல் திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. அதில் மாநிலத்தினுடைய உரிமை முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்வியிலே தமிழகத்தினுடைய உரிமை முற்றிலுமாக பறிக்கப்படுகிறது. பல்கலைக்கழகத்திலே வேந்தர்களை, துணைவேந்தர்களை நியமிக்கின்ற குழுவிலே ஏற்கனவே மாநில அரசின் சார்பாக ஒருவர் நியமிக்கப்படுவார். பல்கலைக்கழகத்தில் இருக்கிற செனட்டிலிருந்து ஒருவர் நியமிக்கப்படுவார். சிண்டிகேட்டிலிருந்து ஒருவர் நியமிக்கப்படுவார். இந்த மூவரில் இருந்து தேடுதல் ஊரிலிருந்து தான் வேந்தர் ஒருவரை துணைவேந்தராக நியமனம் செய்ய வேண்டும் என்பது இன்று வரை இருக்கிற கடைபிடிக்கப்படுகிற விதிமுறை, மாநிலத்துக்கு இருக்கிற முழுமையான அதிகாரம். ஆனால் இன்றைக்கு யுஜிசி வெளியிட்டிருக்கிற அந்த விரைவில் செயல் திட்டத்தில் மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், மாநில அரசால் நியமிக்கப்படுகிற உறுப்பினர் இனி மாநில அரசு நியமிக்க முடியாது, அதிகாரம் இல்லை. பின்ன யாருக்கு அதிகாரம்? முழுக்க முழுக்க இந்த அதிகாரத்தை எடுத்து ஆளுநராக, துணைவேந்தராக இருக்கிற ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் நியமிக்கலாம், சிண்டிகேட்டில் ஒருவர் நியமிக்கலாம், யுஜிசி ஒருவர் நியமிக்கலாம், அந்த மூவரிலிருந்து ஆளுநர் ஒருவர் நியமிப்பார். ஆக இங்கே இடம் கொடுப்பது மாநில அரசு, பல்கலைக்கழகத்தை உருவாக்குவது மாநில அரசு, அவளுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பது மாநில அரசு, கட்டடங்களை கட்டி கொடுப்பது மாநில அரசு, சம்பளம் கொடுப்பது மாநில அரசு. ஆனால் மாநில அரசுக்கு எந்த அதிகாரம் இல்லை. என் வீட்டிலே எனக்கே அதிகாரம் இல்லை. இப்படி இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு மோசமான இன்றைக்கு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற மாதிரி எல்லாம் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் அந்த அதிகாரத்தை குவிக்க பார்க்கிறது. அதில் இன்னும் மோசமான, இன்னும் ஆபத்தான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? இதுவரை டீச்சிங், அதாவது விரைவாளர், அந்த ஆசிரியர் பணியை செய்திருந்தவர்கள் தான் துணைவேந்தர்களாக நியமிக்கப்படுவார்கள். ஆனால் இப்போது சொல்லிருக்கிற இந்த விதியிலே ஆசிரியர் அல்லாதவர்களும் துணைவேந்தர் பொறுப்புக்கு நியமனம் செய்யப்படலாம். யார் அவர்கள்? இதுவரை பேராசிரியர் இருந்தவர்கள், இணை பேராசிரியர்கள், அது தொடர்பில் போல்தான் துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டு வந்தது. இப்போது என்ன சொல்லப்படுகிறது? புதிதாக ஒரு விதியில் தொழில்துறையிலே அனுபவம் உள்ளவர்கள், வியாபாரம் செய்கிறவன், தொழில் நடத்துகிறவன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், கேட்டால் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொல்கிறது. அவர் என்னடா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் போனோன்னா சாராய ஃபேக்ட்ரி நடத்திருப்பார், பிராந்தி கடை நடத்திருப்பார், அவர் தான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவங்களாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். தொழில் முனைவர், தொழில் துறையில் அனுபவம் உள்ளவர் துணைவேந்தராக வரலாம். மேலாண்மை துறையில், எங்கே மேனேஜ்மெண்ட்டில், எங்கே பேங்க்கில் அப்படி இருந்தவர் மேலாண்மை துறையில் கூட துணைவேந்தராக வரலாம்.
10% இடம் தனியாருக்கு ஒடுக்கப்படுகிறது. இன்னொரு 10% இடம் அவுட் சோர்சிங். மொத்தம் இருக்கிற பணியிடங்களிலே 10% இடங்களை அவுட் சோர்சிங் மூலமாக நிரப்பப்படலாம். வேலைவாய்ப்பு மூலமாக, நேர்முக தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். அவுட் சோர்சிங். அவுட் சோர்சிங்னா என்ன? அதில் இருக்கிற ஆபத்து என்ன? 100 இடம் இருக்கிறது என்றால் இடஒதுக்கீடை கடைபிடிக்கப்பட வேண்டும். மாநில அரசாக இருந்தால், தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணும்? 100 இடம் இருந்தால் 68% மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அந்த 68 பேர் தேர்ந்தெடுக்கணும். 18% தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இது சட்டம். அதே மத்திய அரசாங்கம் இருந்தால், மத்திய பல்கலைக்கழகமாக இருந்தால் 27% மோஸ்ட் பேக்வர்ட் ஓபிசி, மத்திய அரசாங்க பட்டியலின்படி ஓபிசி அவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த 10% கொடுக்கும்போது எந்த இடஒதுக்கீடும் கடைப்பிடிக்கப்பட மாட்டாது. இது மறைமுகமாக இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு தாக்குதல். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு பக்கம் இடஒதுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் மாநிலத்துக்கான உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கல்வித்துறையிலே மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற இந்த நடவடிக்கை, உயர்கல்வித்துறையிலே எடுக்கிற இந்த நடவடிக்கைக்கு என்ன காரணம்? மறைமுகமாக செய்து கொண்டிருந்த இந்தி திணிப்பு மற்றும் அவருடைய அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை நேரடியாக இன்றைக்கு இந்த அதிகாரங்களை எல்லாம் யூஜிசி மூலமாக எடுத்துக்கொண்டு வேந்தர்களை நியமிப்பதன் மூலம் ஆளுநருக்கு முழுக்க தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர், ஒரு கவுன்சிலராகவும் தேர்வு செய்வதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர்களை, தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவரை ஆளுநராக நியமித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கு அதிகாரத்தை அவருக்கு உயர்கல்வி முழுக்க இந்த அதிகாரத்தை வழங்குகிறது. இதெல்லாம் எப்போ வருது? எந்த ஆட்சியில் இருக்கும்போது வருது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 32 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறது. 32 ஆண்டு காலம் ஆட்சியில் எப்போது மாநில உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுங்க? திமுக ஆட்சி, கருணாநிதி ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது தான் தமிழகத்தினுடைய நிலப்பரப்பு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. உண்டா இல்லையா? அதை எடுத்து கருணாநிதி, அண்டைய முதல்வர் கருணாநிதி போராட்டம் நடத்தியிருக்கிறாரா? ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாரா? இல்லை இலங்கைக்காக 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தாரே, அது மாதிரியாவது உண்ணாவிரதம் இருந்தாரா? பெருவாரி என்ற வெஸ்ட் பெங்காலில் பெருவாரி என்ற ஒரு இடத்தை இந்திய அரசாங்கம் அங்கே வங்களாதேசத்துக்கு தாரை வார்த்த போது அதை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கை போட்டு அதை தாரை வார்த்தது தவறு என்று தீர்ப்பை பெற்றது அந்த அரசு. அதே போன்று கருணாநிதி ஏதாவது கச்சத்தீவுக்கு வழக்கு போட்டிருக்கிறாரா? போட்டாரா? இல்லை. அதே போன்று காங்கிரஸ் அரசு மத்தியில் இருக்கின்ற போதுதான் எமர்ஜென்சி காலத்திலே மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. ஏதாவது கருணாநிதி செய்தாரா? இல்லை. அதே போன்று இலங்கையில் நடந்த போராட்டம், ஈழப் போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது அன்றைக்கு மத்தியிலே என்னால் தான் மத்தியிலே அரசே ஆளுகிறார்கள் என்று சொன்ன கருணாநிதி திமுக அரசு, திமுக அரசு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அரசு அந்த இலங்கை தமிழர்களை காட்டி கொடுத்து 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு காரணமாக இருந்தது இதே இன்றைய திமுக அரசு. உண்ணாவிரதம் என்ற நாடகத்து பெயரில் நடத்தி பதுங்கு குழியில் இருந்த இலங்கை தமிழர்களை வெளியே வர வைத்தது யார்? இந்த திமுக. அதே போன்று சிறு வணிகம் இங்கே சின்ன பொட்டி கடைலாம் நடத்துகிறாங்களே, காய்கறி மளிகை கடைலாம், அந்த சிறு வணிகத்திலே அந்நிய முதலீடை அனுமதிக்க மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த போது, சட்டம் கொண்டு வந்த போது, இன்னைக்கு எப்படி இங்கே ஸ்டாலின் சென்னையிலே வீரம் முழக்கம் விடுகிறாரோ, கோஷம் விடுகிறாரோ, வேகமாக பேசுகிறாரோ, புலியை போல் உரும்புகிறாரோ,
அதே போன்று அன்றைக்கு கருணாநிதி இங்கே பேசினார். அந்நிய முதலீடுகளே, சிறுவணிகத்திலே அந்நிய முதலீடை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று வீரவாசமாக பேசினார் கருணாநிதி. ஆனால் அந்த சட்டம் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்த போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்து வாக்களித்து அந்த சட்டத்தை நிறைவேற்றியது இந்த திமுக அரசு. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார், நான் இருக்கிற வரை இந்த தமிழகத்திலே சிறு வணிகத்திலே அந்நிய முதலீடு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி இன்று வரை அதை நடைமுறை காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறது திமுக. இங்கே பேசுகிறார், இங்கெல்லாம் நல்லா தான் பேசுகிறார். எழுதி குத்து பேசுகிறாரோ, எழுதி கொடுக்காம பேசுகிறாரோ, இல்லை அவராக பேசுகிறாரோ, அதெல்லாம் நல்லா பேசுகிறார். புலி மேல் உரும்புகிறார், கர்ஜிக்கிறார், சீருகிறார். ஆனால் அங்கே போனால் குழம்பு புளி மாதிரி ஆயிடுறாங்க. டெல்லியில் குழம்பு புளியிலாவது கொஞ்சம் உப்பு புளி கொஞ்சம் காரம் இருக்குது, அங்கே அதுவும் உள்ள உப்பு செப்பு இல்லாமல் இருக்குது. ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறாங்க 40 நாடாளுமன்ற உறுப்பினர்? என்ன செய்து வைக்கிறீங்க? இது வரைக்கும் கோஷம் போட்டிருக்கீங்களா? சபையில் பிரச்சனை பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க? பிஜேபி எம்பிங்க போய் அவங்க மந்திரியை பார்க்குறாங்களோ இல்லையோ, திமுக எம்பிங்க போய் எல்லாருக்கும் சலாம் போடுறது. இதை தவிர வேறு என்ன நடக்குது? ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற போதெல்லாம், திமுக எப்போதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் மாநில அரசினுடைய உரிமை விட்டு கொடுக்கப்படுகிறது, இல்லை பறிக்கப்படுகிறது. அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு. இப்போதும் வேஷம் போடுறார், போதும் நாடகம் நடிக்கிறார். ஏன்னா அதுக்கு ஏன் நாடகம் நடிக்கிறான்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் ஒன்றும் எதிர்கட்சின்றதுக்காக சேர்த்த வாரி பூசலை. தமிழகத்தில் இருக்கிற நெல் கொள்முதல் அனைத்து கிராமங்களும் நெல் கொள்முதல் பண்ணலாம் இருக்குது. அந்த நெல் கொள்முதலை மத்திய அரசாங்கம் ஒரு வழிகாட்டி தான் அனுப்புது. இதை இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை எல்லாம் நீங்கள் என்எஃப்சிசி கிட்ட ஒப்படைக்கணும், அதன் மூலம் கொள்முதல் செய்யணும்னு அவங்க ஒரு அறிவுரை தான் சொன்னாங்க. சட்டம் கூட போடலை. சட்டம் ஜியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த அரசு, தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் உரிமைகளை பறிக்கிறது என்று கூச்சிருக்கிற இந்த முதலமைச்சர் அந்த உணவுத்துறையின் மூலமாக இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்? தமிழக அரசு உத்தரவை போட்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்த அந்த நெற்களை இனி மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நிறுவனம் கொள்முதல் செய்யும் என்று அரசாணை போட்டது உண்மையா இல்லையா? தமிழ்நாடு அரசு உரிமையை விட்டு கொடுத்தீர்களா இல்லையா? எதுக்கு வாய்க்கே பேசுற? இந்த அரசு இப்படி இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமையை, மாநிலத்தினுடைய உரிமையை விட்டு கொடுக்கிறது. ஆக இந்த யுஜிசியினுடைய சட்ட திருத்தம் விரைவு அந்த முழுக்க மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்கிற ஒரு செயல், மாநில தொடுக்கப்படுகிற ஒரு யுத்தம், இதை முழுமையாக கண்டிக்கத்தக்கது. இந்த நிலை தொடர்ந்தால் தமிழகத்திலே ஒரு மொழியை அழிக்க வேண்டுமென்றால், இனத்தை அழிக்க வேண்டுமென்றால், ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் மொழியை அழிக்க வேண்டும். அந்த மொழியை அழிக்க வேண்டுமென்றால் கல்வியிலே இன்றைக்கு அந்த நடவடிக்கையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. வெறும் கூச்சல் எழுதுவதாலேயோ, போராடுவதாலேயோ, லெட்டர் எழுதுவதாலேயோ, கடிதம் எழுதுவதாலேயோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. உண்மையான அக்கறையால் உள்ள அரசாக இருந்தால், இந்த மாநில உரிமைகள் மீது அக்கறை இந்த கருணாநிதிக்கும் இந்த திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் உண்மையாக இருந்தால், இது எதிர்த்து உண்மையாக போராட்டம் நடத்தப்பட வேண்டும். டெல்லியை எடுத்து உண்மையான போராட்டம் நடத்த வேண்டும். இவங்க எங்கே போராட்டம் நடத்துவாங்க? இங்கே பாரதிய ஜனதா எடுத்து கோல் கொடுக்குறாங்க. டெல்லியில் என்ன பண்ணுறாரு? நட்டாவை கூட்டு திமுக எம்பி திருச்சி சிவா எம்பி வீட்டில் எம்பிங்களுக்கு விருந்து கொடுக்குறாரு நட்டாவை வச்சு. நட்டாவுக்கும் திமுக எம்பிக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நட்டா வரலன்னா இவங்க வடை பரோட்டாலாம் உள்ளே போகாதா? திமுக எம்பி பயிற்சி முகாமுக்கு நட்டா வரார். திமுக எப்படி செயல்பட வேண்டும், பாராளுமன்றத்தில் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது யார் சொல்கிறாரு?
பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவர் நட்டா வந்து பேசுகிறார் திமுக. அப்புறம் இவங்ககிட்ட இருந்து எப்படி எதிர்பார்க்க முடியும்? முழுக்க முழுக்க இந்த அரசு, திமுக அரசு கபட நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது. திமுக எப்போதெல்லாம் ஆட்சி வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய உரிமை காவு கொடுக்கப்படுகிறது. இது மிக மிக ஆபத்தானது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதே போன்று இன்றைக்கு தேர்தல் ஆணையம் விரைவு வாக்காளர் பட்டியலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம், போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும், இரட்டை வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும், இறந்த வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும், குடியிருப்பே இல்லாத பகுதியில் இருக்கிற பொய்யான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, நீக்கப்படணும்னு சொன்னோம். ஆனால் இது எதையுமே இந்த தேர்தல் ஆணையம் செய்யவில்லை. எதற்காக இந்த தேர்தல் ஆணையம் ஆண்டுக்கு 2 முறை இந்த வாக்காளர்களை சேர்க்கிற பணியை செய்கிறது? வாக்காளர்களை மட்டும் சேர்க்கிறார்கள். ஆனால் இரட்டை வாக்காளர்களை நீக்குவதில்லை, இறந்த வாக்காளர்களை நீக்குவதில்லை. குறிப்பாக நாங்கள் பலமுறை சொல்கிறோம், இதே விழுப்புரம் நகரத்தில் இதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு எல்லாம் விழுப்புரத்தில் தான் இருக்கிறீங்க. எந்த வார்டு பார்த்து? 6வது வார்டு பூத் நம்பர் 140. 6வது வார்டு பாகம் 140. இதில் 487 ஓட்டு இருக்குது 140 பாகத்தில். ஆனால் அங்கே இருக்கிறது உண்மையான குடியிருப்பு இருந்து இருக்கிற வாக்காளர்கள் 24 தான். மீதி 463 வாக்காளர்கள் அந்த பாகத்தில் இல்லை. மொத்தம் 487 வாக்காளர்கள் 24 வாக்காளர்கள் தான் இருக்கிறார்கள். நல்லா கேட்டுக்குங்க, தேர்தல் ஆணையம் இருப்பது 487 வாக்காளர்கள். நீங்கள் கொடுத்துருக்கிற பட்டியலில் அங்கே இருப்பது 24 வாக்காளர்கள் தான். மீதி 463 வாக்காளர்கள் அந்த பாகத்தில் இல்லை மட்டும் இல்லை, குடியிருப்பே இல்லை. இப்போ 4ஆம் நம்பர் டோருன்றீங்க, முன்சாமி ராமசாமின்றீங்க, 4ஆம் நம்பர் டோரே இல்லை, வீடே இல்லை. எப்போ ஒரு காலத்தில் வீடு இருந்தது, ஏதோ ஒரு காலத்தில் நான் 10 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி இருந்தது. அப்போ அந்த டோர் நம்பர் அது இன்று வரை தொடர்கிறது. பலமுறை சொல்லிட்டோம், நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொன்னோம், போன தேர்தல் அப்படின்னு சொன்னோம். இதை நீக்குவதற்கு இந்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை. கொடுத்தால் இந்த நடவடிக்கை இல்லை. கொடுத்தா நீக்குவதற்கு மனு கொடுத்தால் அதை பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் மறுக்கிறது, ஏற்கவில்லை. நேரடியாக இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியை குற்றம் சாட்டுகிறோம். களத்தில் இருக்கிற அந்த பிஎல்ஓ ஓகணும், பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் இறந்தவர்களும் இந்த வார்டில் இல்லாத வாக்காளர்களை நீக்குவதற்கு படிவத்தை கொடுத்தால் அதை ஏற்க மறுத்திருக்கிறது, ஏற்கவில்லை. அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் தகராறு பண்ணி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பிறகும் அதை பெற்றுக்கொண்டு அதற்கு ரசீது கொடுக்கவில்லை. ஒரு வாக்காளர் கூட நீக்கலை. அப்போ என்ன வாக்காளர் பட்டியல் நீங்கள் தயாரிக்கிறீங்க? பித்தலாட்ட வாக்காளர் பட்டியல். யார் வந்து ஓட்டு போடுறது? அவர் எந்த பகுதியில் இருக்கிறோ அந்த பகுதியில் அவர் வாக்காளரை சேருங்க. இது ஒன்று. இறந்த வாக்காளர்களை நீக்க சொல்கிறோம். இன்றைக்கி சொல்கிற இந்திய தேர்தலில் 100 கோடி பேர் நாங்கள் நிறைகளை அடைய போகிறோம். அதில் 20 கோடி பேர் செத்துருப்போம். இது 20 கோடி பேர் செத்துப்போம். நான் 2 சாம்பிளுக்கு சொல்கிறேன். எத்தனை பேர்னு? வார்டு 6 140. இது இல்லை 160 பாகம் 4வது வார்டு. அதில் 33 பேர் இறந்துருக்காங்க. 33 பேர் பேரோட சொல்கிறோம். 33 பேர் இறந்துருக்கிறாங்க, நீக்கலை. இப்போ நேற்று வெளியிட்ட பட்டியலில் அந்த 33 பேர் இருக்குது. அப்படி நீக்கலை, கொடுத்து நீக்கலை. அதே காக்குப்பட்டில் மொத்தம் 3 பூத்து, 160, 161, 162. முதல் பூத்தில் 33 பேர் இறந்தோம், நீக்கலை. 61ல் 38 பேர் இறந்துருக்குறாங்க, நீக்கலை. இது ஏதோ 6 மாதத்தில் இருந்துட்டோன்னு சொல்லாதீங்க, இருக்குது, தொடர்ச்சியாக இருக்குது. நாமும் தொடர்ச்சியாக கொடுக்குறோம். ஆனால் நீக்க நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை. அதே 162ல் 17 பேர் இறந்துருக்காங்க.
நடவடிக்கை எடுக்கல. இப்படி தேர்தல் ஆணையம் அந்த இறந்த வாக்காளர்களை நீக்குவதற்கு மறுக்கிறது. ஏன், என்ன காரணம்? ஏன் அதுக்கு விளக்கம் தர மாட்டீங்க? கேட்டால் நீ டெத் சர்டிஃபிகேட் கொடு. நான் எப்படி போய் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? அதிசயமாக இருக்குது. தேர்தல் ஆணையம் இந்திய அரசாங்கம் அரசியல் அமைப்பின் மொழி அமைக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு. எந்த நிறுவனத்திடமிருந்தோ எந்த அரசு அலுவலகத்திடமிருந்தோ அனைத்து ஆவணங்களையும் அனைத்து இதையும் கேட்கிற உரிமை அதற்கு உண்டு, அதிகாரம் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்தே கேட்கலாம். எல்லா அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இறந்தார்களா? இப்போ 160வது வார்டா, அந்த 60வது வார்டில் கேளு, தேர்தல் ஆணையம் கேளுங்க. நகராட்சியில் இறந்தவர் பிறப்பு இறப்பு பட்டியல் வச்சுருக்குறாங்க. இந்த வருஷத்தில் எத்தனை பேர் பிறந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, பட்டியல் இருக்குது. அதை வாங்குங்க. நீ வாங்கி அந்த பட்டியலை வாங்கி நீக்கிடுங்க. இல்லை நான் சாவணும், செத்தவன் வந்து எழுந்து வந்து சொல்லட்டும். விழுப்புரம் நகரத்தில் இந்த ஆண்டில் 1000 பேர் இறந்துருக்காங்க, 15 இருக்காங்க. அந்த 1000 பேர் நீக்குங்க. இதில் என்ன கஷ்டம்? தேர்தல் ஆணையத்திற்கு என்ன கஷ்டம்? தேர்தல் ஆணையம் எல்லா அதிகாரமும் இருக்குது. கேட்ட அடுத்த நிமிஷம் கேட்ட 6 மணிக்கு கேட்டால் 6:05க்கெலாம் டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் வந்துடும் தேர்தல் ஆணையத்துக்கு. அதை வைத்து நீங்கள் நீக்குங்க. அதை விட்டுட்டு கட்சிக்கார் நீ கொடு, டெத் சர்டிஃபிகேட் கொடுங்க. நான் இன்னொருத்தர் செட்டு அவங்க அப்பா செத்துக்கு நான் எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? நான் அவங்க அப்பாவுக்கு நான் பிள்ளையா பிறந்தேன், நான் எப்படி கொடுக்க முடியும்? இல்லை கேட்டால் தான் கொடுத்துருவாங்களா? இப்படி திருத்தப்படாத, முறையாக முழுமையாக திருத்தப்படாத இந்த வாக்காளர் பட்டியல்கள் முழுமையாக தேர்தல் ஆணையம் திருத்தப்பட வேண்டும். இரட்டை வாக்குகளை நீக்கப்பட வேண்டும். போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும். இறந்த வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும். நீக்கி உண்மையான வாக்காளர் பட்டியல், அதிலும் குறிப்பாக குடியிருப்பே இல்லாத இருக்கிற, அதிலே குடியிருப்பதாக சொல்லி சேர்க்கப்பட்டிருக்கிற வாக்காளர்களை நீப்பதற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் தேர்தல் அலுவலகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இதான் சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது எஸ்டிக்கு வந்து அதிக அவங்களுக்கு வந்து கூடுதலாக கரும்பு வந்து கொள்முதல் பண்ணணும். அதனால தான் கேட்டிருந்தாங்க. நாங்கள் கேஆர்ஐ ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க பொதுமக்கள் கரும்பு கொள்முதல் செய்வதில் அரசு அதிகாரிகள் ஜாதி வித்தியாசம் பார்க்கிறார்கள், ஜாதியை கேட்கிறார்கள் என்று சொல்லி, இது நாங்கள் சொல்லலை, உங்களுடைய ஊடகத்து வாயிலாக தான் நான் பார்த்தேன். எனக்கு தெரியாது, உங்கள் ஊடகத்தில் வந்த செய்தி, நான் சென்னையில் இருந்தேன், உங்கள் ஊடகத்தில் வந்தது வந்து அப்புறம் இங்கே கேட்டேன், என்ன பிரச்சனை, இதுமாதிரிலாம் அப்படியே செய்ய, இதுமாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது என்ன புதுசாக இருக்குதுன்னு கேட்டபோது, இல்லை 2 கட்டு தான் கொடுக்கணும், 3 கட்டு தான் வாங்குவேன், ஜாதியை சொல்கிறாங்கன்னு பொதுமக்கள் மறியல் செய்கிறாங்க. நீங்கள் தான் அது ஊடகத்தில் காட்டினீங்க. அப்படியே இருந்தாலும், அரசாணையில் இருந்தாலும், அதே பொதுமக்களிடத்தில் போய் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என்ன தேவையோ அதை கொள்முதல் பண்ணு. ஏன் ஜாதியை பேசுகிற? எதுக்கு அந்த இடத்துல போய் ஜாதியை சொல்கிறாரு? அதிகாரி ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? தப்பில்லை. மேலே சரிந்தால் கீழே சரியாக இருக்கும். மேலேயும் ஒன்றும் இல்லை, கீழேயும் ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறது? பல்கலைக்கழகம் மானியக்குழு இப்போ தான் அந்த விரைவு பட்டியலில் விட்டுருக்காங்க. ஒரு மாத காலம் அதுக்கு ஆட்சேபனை கேட்டிருக்கிறாங்க. இதுமாதிரி தான் சட்டமாக வரணும். எதுக்கு? நான் தான் சொல்கிறேன், இது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய உரிமையை அப்பட்டமாக பறிக்கிற ஒரு உரிமை. இதை நாங்கள் கண்டிக்கிறோம். இது தலைமை முடிவு இருக்கும். யார் அந்த சாரு, யார் அந்த சார் தான் நாங்களும் தான் கேட்குறோம். ஏன் இந்த திமுக கோவம் வருது? ஏன் பயப்படுறீங்க? நாங்கள் என்ன திமுகவை சொன்னோம்? ஆதாரம் நீ தான் காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்க தான் கேட்குறோம். நான் சொல்லுவது, பாதிக்கப்பட்ட மாணவி தன்னுடைய புகார் மனுவில் என்ன சொல்கிறாங்க? இன்னார் வந்து என்ன பாலியல் வன்கொடுமை செய்தார். அப்போது அவர் தொலைபேசியில் ஒருவரிடம் பேசி கொண்டிருந்தார். அந்த சார் என்று பேசினார். அந்த சாருக்கு நீ அனுசரித்து போக வேண்டும் என்று சொன்னார் என்று நாம சொல்லலை, நீங்கள் சொல்லலை, யாரும் சொல்லலை. பாதிக்கப்பட்ட மாணவி சொல்லியிருக்கிறார். நீ அந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்ட ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் அந்த சம்பவம் நடைபெறும் போது அவர் தொடர்பு கொண்டு பேசிய அந்த சார் யார், அந்த சாரோடு நீங்கள் அனுசரித்து போகணும்னு சொன்ன அந்த சார் யார் என்பதுதான் நாங்கள் கேட்கிற கேள்வி. அதை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை யாரு? காவல்துறை. அதை சொன்ன திமுக ஏன் பயம் வருது? எங்கள் அப்பா குதிரையில் நீ ஏன் மாட்டிக்கிற? நான் உன்னையா சொன்னோம்?
உண்மையாக சொன்னோம். ஆனால் இப்போ தான் எங்களுக்கு பயம் வருது. சாருனாலும் என் வீட்டில் வந்து போலீஸ் நிற்கிறோம். காலையில் ஒன்றும் இல்லை, ஸ்டிக்கர் தான் ஓட்ட போகிறோம், அதுக்கு 50 போலீஸ் வந்து நிற்கிறோம். ஏன் பயப்படுற? ஏன் அச்சப்படுற? நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த குற்றவாளி யாருன்னு தானே கண்டுபிடிச்சி இந்த மக்களுக்கு சொல்லுங்க. இந்த சார் யார் என்பதை அப்போ எங்களுக்கு என்ன போலுக்குது? திமுக பதட்டப்படுவது, அச்சப்படுவதை பார்த்தா, கருப்பை பார்த்தா பயப்படுது. கருப்பு துப்படா போட்டு போதுங்க பொண்ணுங்க. எவ்வளோ ஒரு கேவலமான அரசு, ஒரு மோசமான அரசுண்டா. ஒரு பெண்மணி, ஒரு மாணவி தன் உடம்பின் மீது போட்டு போன துப்படாவை பறித்திருக்கிறது என்றால் அது ஒரு பாலியல் தொல்லை. அது ஒரு பாலியல் தொல்லை. அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்படி ஒரு பெண்ணுடைய உடம்பில் இருந்த துணியை அபகரிக்கலாம்? அது ஒரு பாலியல் வன்கொடுமை. அப்ப கருப்பை பார்த்தாலே பயம், பயம். இதை பார்த்தா பயம், அதை பார்த்தால் பயம், இதை பார்த்தா எல்லாத்தையும் பார்த்தா பயம். ஏன் பயப்படுற? உனக்கு மடியில் கிணறு இல்லை, பயம் இல்லை. உங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க யாராவது பங்கு யாராவது மந்திரியில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களா? உங்கள் மாவட்ட செயலர் யாராவது சம்மந்தப்பட்டிருக்கிறார்களா? இல்லை திமுக இருக்க வேற முக்கியஸ்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? நாங்கள் சொல்லலை. நீ ஏன் பயப்படுற? ஏன் அச்சப்படுற? இன்னும் கூட இவர் தான் அந்த சார் சொல்லிட்டு போங்க, கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போ. அதை தான் நாங்கள் கேட்குறோம். ஏன் பயப்படுற? யாரு டிஜிபி? விசாரணை அதிகாரி, அவர் விசாரணை அதிகாரி. உயர் நீதிமன்றத்தில் அட்டிக்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டான்ல, விசாரணையே முடியல. விசாரணை முடியறதுக்குள்ள இவர் ஒரு தான் குற்றவாளின்னு எப்படி நீ சொன்ன கேட்டாங்கல்ல? டிஜிபி எப்படி சொல்ல முடியும்? டிஜிபி விசாரணை அதிகாரி. அப்ப அந்த சார் யாருன்னா அவர் தான் அந்த சாரா? நீயே அந்த டிஜிபி மாட்டி விட்டுருவோம் பொழுது. குற்றம் யார் செய்தாலும் கைது செய்யப்பட வேண்டும். நாங்க தான் சொல்றோம், குற்றம் யார் செய்தாலும், குற்ற நடவடிக்கையில் யார் ஈடுபட்டாலும், எந்த கட்சியை சேர்ந்தவர் யார் ஈடுபட்டாலும் கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுல எந்த விதமான பாரபட்சமும் இல்லை. தலைமை முடிவு எடுக்கும். ஆமா, நீ எல்லாம் பேசுறதுல எல்லாம் பேச விட்டுருவீங்க, அப்புறம் கேஸ் போடுவீங்க. எங்களுக்கு பேச விடு, கேஸ் போடு. உனக்கு தைரியம் இருந்தா, ஆன்மை இருந்தா எங்களை பேச விடு, மைக் விடு, ஆர்ப்பாட்டம் பண்ண விடு. நாங்க பேசுறோம், அப்புறம் கேஸ் போட்டுக்கோ. நீ போடாத கேஸை நாங்கெல்லாம் பார்த்துன்னு தானே இருக்கிறோம். தைரியம் இல்லை உனக்கு.